இந்த ஒரு படத்துக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்களே, மருதாணி படத்துடைய 3வது பார்ட்டு, முக்கியமா நம்ம சேனல்ல அதிகமா வியூஸ் போன படங்கள்ல மருதாணி படத்துடைய 2வது பார்ட்டும் சொல்லலாம். 2வது பார்ட்டுடைய கதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டர்க்கியுடைய அம்பாசிடருடைய பொண்ணையே ஒரு கும்பல் கடத்துது. அந்த டர்க்கியுடைய அம்பாசிடருடைய பொண்ணு மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான இளம் பெண்கள் காணாம போறாங்க. பெண்கள் அப்படின்னா குழந்தைகள். இந்த குழந்தைங்கள்லாம் எங்க காணாம போறாங்க, எப்படி காணாம போறாங்க, எதுக்காக கடத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. காப்பாத்தினாங்களா, அதான் கதை. ரொம்ப பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கொடுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 2 குட்டி பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இவங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு கண்ணை பொத்தி ஒளியலான்னு போறா. இப்போ கண்ணை பொத்தின பொண்ணு ஒளிஞ்ச பொண்ணை தேடி போகும்போது அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது யாரோ கார்ல வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்த அந்த இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேல ஏறி அந்த காருடைய கண்ணாடியை உடைக்கிறா. காப்பாற்ற முடியுமா, இந்த பொண்ணு ரொம்ப குழந்தை பொண்ணு, என்ன பண்றது அப்படின்னு புரியாம அந்த கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு பொண்ணு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் தூக்கிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது வெஸ்ட் பெங்கால்ல காமிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு கும்பல் எக்கச்சக்கமான பெண்களை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த பெண்கள்ல ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒருத்தன் நாசம் பண்ண பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருந்து இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமா டீமை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சவுண்டு கேக்குது. என்ன சவுண்டு, யாரு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருக்க அடியாளு யாருன்னு தேடி போகும்போது அங்க இருக்கிற பொண்ணு செமையா ஃபைட் பண்றா, பயங்கரமா அடிக்கிறா. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். இந்த கூட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்ட பொண்ணு மாதிரி விக்டிம் மாதிரியே வந்துட்டு இங்க வந்திருக்காங்க போல. இப்ப இங்க செமையா சண்டை போடுறாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கும். இதுக்கு நடுவுல டீமுக்கும் கால் பண்ணி சொல்ல அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து இங்க இருக்கிறவங்கள சுட்டு கொலை பண்ணி கைது பண்ணி இங்க இருக்கிற நிறைய பெண்களை காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டெல்லியில காமிக்கிறாங்க. 2 பொண்ணுங்க ஸ்டார்டிங் சீன்ல காணாம போன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அதுவுமே டெல்லி தான் மக்களே. டெல்லியில ஒரு டர்க்கியோடைய இந்தியன் அம்பாசிடர், அவர் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, வெளியே தெரிஞ்சா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ பாக்குறாரு. என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல நம்ம ஹீரோயின் அவங்க உயிரையும் பணைய வச்சு காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய பேர் கூட சண்டை போட்டு எக்கச்சக்கமான பெண்களை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸ பார்த்த அம்பாசிடர், அதாவது ஒரு பொண்ணு காணாம போனா இல்லையா, 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த அம்பாசிடருடைய பொண்ணு, இவரு போலீஸ் டிஜிபிக்கு கால் பண்ணி சொல்றாரு. அண்ட் மினிஸ்டர்லாம் கால் பண்ணி உதவி கேட்கும் போது இப்போ டெல்லிக்கே ஹீரோயினை வர வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. அங்க ஒரு மினிஸ்டர், அதுக்கப்புறமா ஒரு சீஃப் அதிகாரி இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் ப்ரமோஷன் கிடைச்ச உடனே முதல் கேஸா இந்த அம்பாசிடருடைய பொண்ணு காணாம போனாலியா, இந்த கேஸை தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் கேஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, இந்த கேஸ்ல வந்துட்டு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லா வேலையும் உடனே ஆரம்பிக்கணும், எனக்கு தேவையான எக்யூப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கேட்டவனே கிடைக்கணும், முழுமையா எனக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அப்போ கூட ஈஸியா இருக்காது, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஃபோர்ஸ் வேணுமோ என்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே கிடைக்கும், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த பொண்ணை கண்டுபிடி, அந்த பொண்ணு என்ன ஆனான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் டீமை கூப்பிட்டு உடனே கிளம்பி அந்த பொண்ணு எங்க காணாம போனாலும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்க நம்ம ஹீரோயின் என்ன விஷயமா இருக்கோ அதை அப்படியே இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, வந்த கடத்தல்காரனுங்க இந்த பொண்ணு வந்துட்டு அம்பாசிடருடைய பொண்ணு அப்படின்லாம் பார்த்து கடத்தல, அவங்க ரேண்டமா பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி 2 பொண்ணுங்க தனியா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அங்க ஒரு பொம்மையும் இருக்கு. இந்த பொம்மையோட போயிட்டு நேரா அந்த அம்பாசிடரை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா உங்க பொண்ணு அப்படின்லாம் அவங்க கடத்திட்டு போல, அதனால கண்டிப்பா கால் பண்ணி காசு வேணும் அப்படின்லாம் கேட்க போறது கிடையாது. அவனுங்க கடத்திட்டு கொண்டு போன உடனே எப்படியாச்சும் இந்த பொண்ணுங்களை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்னு பிச்சை எடுக்க, அப்படி இல்லைன்னா ஆர்கன் டிராபிகிங்காக, அப்படியும் இல்லை அப்படின்னா பிராஸ்டியூட்ல தள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு முறையில அந்த பெண்களை கை மாத்தி விட தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், அப்பதான் காப்பாற்ற முடியும். இந்த பொம்மை உங்க பொண்ணுடைய பொம்மையான்னு கேட்கும் போது அவர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா அந்த அம்பாசிடருடைய டிரைவர் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த 2வதா இன்னொரு பொண்ணு காணாம போனா இல்லையா, தூக்கிட்டு போனானுங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய அப்பா இந்த டிரைவர் தான். இவரு பெரிய அம்பாசிடர், இவருக்கு பயங்கரமா சப்போர்ட் இருக்கு, கவர்மெண்டே சப்போர்ட் பண்றாங்க. ஹீரோயின் மாதிரி ஒரு பெரிய அதிகாரியவே கூட்டிட்டு வந்து பொண்ணை கண்டுபிடிக்க வைக்கிறாங்க. ஆனா இவருடைய பொண்ணை காப்பாத்த இந்த லோக்கல் போலீஸ் தான் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு புரியாம மனுஷன் அழுதுகிட்டு இருக்காரு. நீங்க கவலையே படாதீங்க, உங்க பொண்ணு மட்டும் இல்ல 2 பொண்ணையும் சேர்த்தே நான் கண்டிப்பா காப்பாத்துவேன், நீங்க நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை கையில கொடுக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, எவனுங்க வந்துட்டு இந்த பெண்களை தூக்கிட்டு போனாங்களோ, இந்த
குழந்தைங்களை தூக்கிட்டு போனானுங்களோ தூக்கிட்டு போயிட்டு வேற எங்கேயோ கைமாத்தி விடுறாங்க. ஊசிலாம் போட்டு கைமாத்தி விடுறாங்க. இவனுங்க ஒரு குழந்தைக்கும் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசி வாங்கிப்பாங்க போல. கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு அப்படின்னும் போது இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிய வந்தா உங்களை கொலையே பண்ணி போட்டுருவாங்க. நாங்க என்ன காசு கொடுக்குறோமோ அம்மா என்ன காசை கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும். நீங்க வந்துட்டு 8 வயசுல இருந்து 11 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா காசை ஏத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இவனுங்களும் காசை வாங்கிட்டு நேரா வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி நியூஸ்ல நம்ம ஹீரோயின் இந்த நியூஸை லீக் பண்ணி விடுறாங்க. அதாவது அந்த அம்பாசிடரையே உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க. இதுதான் என் பொண்ணு இந்த மாதிரி காணாம போயிட்டா, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி காசு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவனுங்களுக்கு ஆசை வந்துருச்சு. 2 கோடியா? ஒரு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு கொடுத்தாலே நமக்கு 10 15 தான் காசு கொடுக்குறாங்க. மொத்தமா 2 கோடி அப்படின்னா வாழ்க்கையில மொத்தமா செட்டில் ஆயிடலாம். எப்படியாச்சும் ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தைங்களை கொண்டு போயிட்டு கைமாத்தி விட்டோம் இல்லையா, அந்த குழந்தைங்களை மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு இவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா கையில காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த கடத்தல் கும்பலுடைய தலைவி ஒரு கிளவியை காமிக்கிறாங்க. இந்த படம் முழுக்க இந்த கிளவிய அம்மான்னு சொல்லுவாங்க. கரமோ இவளெல்லாம் போயிட்டு அம்மான்னு சொல்ல முடியுமா? நான் கிளவி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த கிழட்டு கிளவி ஒரு சேரிக்குள்ள கையில ஒரு கவரோட போயிட்டு இருக்கா. கவருக்குள்ள என்னமோ இருக்கு. இந்த கிளவிய பார்த்தாலே அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து நடுங்குறாங்க. இந்த கிளவி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு லேடியை மீட் பண்ணி அந்த லேடிக்கு பக்கத்துல இந்த கவரை வைக்கும் போது அந்த கவரை பார்த்துட்டு அந்த லேடி பயங்கரமா அழுகுறாங்க. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்குது. அவ்வளவுதானா, என் குழந்தை இறந்து போயிட்டானான்னு கேட்கும் போது உன்னுடைய குழந்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு டெய்லி எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 300 அப்படின்னும் போது இப்ப இந்த கிளவி உள்ளுக்குள்ள இருந்து காசு எடுக்கிறா. ஒரு நாளைக்கு 350 அப்படின்ற வீதம், ஒரு வருஷத்துக்கு தேவையான காசு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, வெயில தூக்கிட்டு அலையும் போது தண்ணி சத்து பத்தாம டீஹைட்ரேட் ஆயிட்டு குழந்தை இறந்து போயிடுச்சு. இந்த குழந்தைய அடக்கம் பண்ணு, அதுக்கு தேவையான காசும் உனக்கு இது கூட சேர்த்தே வச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்க இல்லையா, அடுத்த குழந்தையும் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறா. அதாவது கவருக்குள்ள போட்டு இறந்து போன குட்டி குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா. மக்களே, குழந்தைங்களா வச்சு பிச்சை எடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த கை குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு பிச்சை எடுக்கிற வேலை விட்டுருக்கா போல. அப்படி வெயில் தாங்க முடியாம அநியாயமா அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இதை பார்த்துட்டு அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா இந்த கிளவி போயிட்டு கேஷுவலா காருக்குள்ள உட்காந்துட்டு சில நியூஸ் பாக்குறா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு திறமையான போலீஸ் அதிகாரி நம்ம ஊருக்கு டெல்லிக்கு வந்திருக்காங்க, இவங்க இந்த கேஸை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் இந்த கிளவிக்கு யாரோ அனுப்பிச்சு விடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கா. அண்ட் இதே டைம்ல இந்த மாதிரி அம்பாசிடருடைய பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க, இதுதான் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு 2 கோடி பணம் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த நியூஸையும் பார்த்துட்டு இந்த பொண்ணை நீ தூக்கிட்டு வந்த மாதிரியே வாட்ஸ்அப்ல பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தவனே வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருவாங்க போல. போட்டோவை பார்த்தா இதே பொண்ணு. அட பாவீங்களா, இந்த பொண்ணை ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. இதே டைம்ல 2 பொண்ணுங்களும் மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிக்கிறாங்க. தூக்கிட்டு வந்தவனே ஏதோ ஊசி போட்டு விட்டுருப்பாங்க. இப்போ இந்த 2 பொண்ணுங்களும் கண்ணை முழிச்சவனே அங்க ஒரு டாக்டரை அடியால் கூட்டிட்டு வரான். வந்தவன் செக் பண்ணி பாக்குறான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன பொண்ணுக்கு நெகட்டிவ், பெரிய பொண்ணுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல இவங்க என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு புரியல. இதே டைம்ல கடத்திட்டு வந்தானுங்க பாத்தீங்களா இந்த பெண்களை, அந்த பயவுள்ளைங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கன்னை கொண்டு வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது இவனுங்க ஏதோ பாசிட்டிவ்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த அம்பாசிடருடைய பொண்ணு. அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானுங்க. இதே டைம்ல அந்த லேடி கால் பண்றா. கிளவி கால் பண்ணி என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா இங்க நடந்த விஷயமே வேற, தூக்கிட்டு வந்து கொடுத்த பசங்களே அந்த பொண்ணை திரும்ப தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னும் போது, நாசமா போன 20 பயல்களா போனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு போனை வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு இந்த கிளவி யோசிக்கிறா. இதே டைம்ல அந்த அம்பாசிடர் காமிக்கிறாங்க. ஏமா அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்க மலமாடு மாதிரி ஏதாவது பண்ணுமா, என் பொண்ணை காப்பாத்த ஏதாவது பண்ணு அப்படின்னும் போது ஹீரோயின் பேசாம அந்த போனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐஜி சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், தெரியாம இந்த லேடியை இந்த கேஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லிட்டேன். இந்த அம்மா ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கால் வரும் அப்படின்னாங்க. கால்ல இருந்து கால் வலி தான் வருது, எனக்கு கால் வந்த மாதிரியே தெரியல, நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பண்ண சொல்லுங்க அப்படின்னும் போது இதே டைம்ல கால் வருது. இந்த ஆளு ஓடி வந்து போன் எடுக்க பார்க்கும்போது அவசரப்படாம அமைதியா உட்காருங்க. அவன் கேட்பான், போன் எடுத்தவனே இந்த மாதிரி எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். எங்கேயாச்சும் வர சொல்லுவான். நீங்க அதை ஓகேன்னு சொல்லாம அமைதியா உங்க பொண்ணுகிட்ட பேசணும், உங்க பொண்ணுகிட்ட இருக்காளான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா எல்லாமே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போன் அட்டன் பண்ண அந்த கடத்தல்காரன் ஏதோ ஒரு பப்ளிக் போன் பூத்ல இருந்து பேசிட்டு இருக்கான் போல. மக்களே, இந்த மாதிரி எனக்கு 2 கோடி நாளைக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வா, இந்த ஸ்பாட்ல கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது, நான் என் பொண்ணு கிட்ட பேசாம காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, உன் பொண்ணு வேணும் அப்படின்னா
அப்படின்னா துண்டு துண்டா வெட்டி அமுச்சு விடுவா, சொன்னா கேளு இல்லனா உனக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேன் அப்படின்னும் போது இல்ல நான் என் பொண்ணு கிட்ட பேசாம கண்டிப்பா காசை கொடுக்கவே மாட்டேன், எனக்கு என் பொண்ணு கிட்ட பேசிட்டு தான் காசை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ ஹீரோயின் சொல்றாங்க என்ன அப்படின்னா அவனுங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துப்பாங்க, யார் போனையாச்சும் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு அந்த போன் மூலமா அவங்க பொண்ணு கிட்ட பேச வைப்பாங்க, இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் கெஸ் பண்ண மாதிரியே அவனுங்க அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ஏதோ ஒரு போனை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச வைக்கிறாங்க. இப்போ ஓகேவா டைமை வேஸ்ட் பண்ணாம நான் சொன்ன டைமுக்கு அந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு 3வது பிளாட்ஃபார்முக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண இவரும் பேக்ல பணத்தோட கிளம்புறாரு. நம்ம ஹீரோயினும் டீமும் மப்டில இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த 3வது பிளாட்ஃபார்ம்ல இந்த உட்கார அந்த இடத்துக்கு கீழே அந்த காசை வைங்க அப்படின்னும் போது நான் என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பொண்ணை பார்க்கணும் அப்படின்னா இப்ப எப்படியா பார்க்க முடியும், காசை வச்சுட்டு போ அப்பதான் பொண்ணை பார்க்க முடியும் அப்படின்னும் போது இல்ல என் பொண்ணை வந்துட்டு உயிரோடு இருக்காளா இல்லையான்னு பார்க்காம காசை கொடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது அவன் வீடியோ கால்ல காமிக்கிறான், இந்த மாதிரி உன் பொண்ணு உயிரோடு இருக்கா இப்ப காசை வை அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அங்கதான் நிக்கிறாங்க. லைட்டா அந்த வீடியோவை பார்த்துட்டானுங்க, அந்த இவனுங்க பார்க்காம கடத்தல்காரனுங்க பார்க்காம ஹீரோயின் வீடியோ கால்ல அவனுங்க எங்க இருந்து பேசிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டீம் கிட்ட அலர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 2வது பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாருங்க, கண்டிப்பா அந்த ஸ்பாட்ல பொண்ணு இருப்பா அப்படின்னும் போது டீம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது பொண்ணையே காணும், பொண்ணு மட்டும் இல்ல அங்க யாரையும் காணும், எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த வீடியோ காலை மறுபடியும் பார்த்தா ஆக்சுவலா அது வீடியோ காலே கிடையாது, அந்த பொண்ணை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு காமிச்சிருக்காங்க. இங்க ஒரு பெரிய கிளாக் இருக்கு, கிளாக்ல டைமை தப்பா காமிக்குது, இப்படி ஏமாத்திட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு காசையாச்சும் எடுக்கலான்னு போனா காசை எவனோ ஒருத்தன் மூஞ்சில கச்சிஃப் கட்டிட்டு காசை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு இருக்கான். பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க ஹீரோயினும் டீமும் பின்னாடியே போனா அவன் அதுக்குள்ள வேற ஒரு ஆளுக்கு கையை மாத்தி விட்டா மக்களே. ஆனா ஹீரோயின் போயிட்டு அவனை புடிச்சிட்டாங்க, புடிச்சு சமையா பொழந்து அவனை கைது பண்ணிட்டாங்க. இதே டைம்ல அவனுங்க அந்த பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு அதே ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காங்க, போலீஸ் வந்துட்டாங்க டீமோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தப்பிச்சுட்டு இந்த 2 பேரும் சேர்ந்துட்டு கையில பேக்கோட இந்த பொண்ணையும் கூப்பிட்டு அந்த பார்க்கிங் லாட்ல ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் எல்லா போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு 2 பேரு கையில ஒரு பேக்கோட ஓடிட்டு இருப்பாங்க, பார்த்த உடனே புடிங்க, சந்தேகப்படுற எல்லாரையும் புடிங்க அப்படின்னு சொல்லும் போது இதை ஒரு லேடி போலீஸ் பாக்குறாங்க. 2 கடத்தல்காரனுங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு வேகமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிற விஷயத்த இந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு டேய் நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணா. இதே டைம்ல இவங்க கேங்க சேர்ந்த இன்னொரு ஆளு பின்னாடி பக்கமா இருந்து வந்து இந்த லேடி போலீஸுடைய மண்டையிலேயே ஓங்கி ஒரே போடு இவங்க மயக்கம் போட்டு கீழே விடுகிறாங்க. மயங்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு காருக்குள்ள இருந்து அக்கா என்ன காப்பாத்துக்கா அப்படின்ற விஷயத்த கேட்டு இந்த பொண்ணு மயக்கமாகறா, அவங்க தப்பிச்சே போயிட்டாங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டுறாங்க, ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா அவனை போட்டு பொலன்னு பொலந்து விசாரிக்கும் போது அவன் சொல்லிட்டான் இந்த மாதிரிலாம் அம்மா தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பெண்களை கடத்தி கொண்டு வர சொல்லுவாங்க, மோஸ்ட்லி குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க, இப்போ ரீசன்ட் டேஸா பெண்கள் தான் வேணும், முக்கியமா 8ல இருந்து 11 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களா கடத்திட்டு வாங்க, முக்கியமா எப்படி தூக்கிட்டு வரணும் அப்படின்னா ரொம்பவே ஏழைப்பட்டவங்களா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து காசை செலவு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஏழையா இருப்பாங்க இல்லையா, பொண்ணையே காணாம போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த மாதிரி பெண் குழந்தைங்களா பார்த்து கடத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஏன்னு புரியல அப்படின்னு சொல்ல இதுக்கு முன்னாடி ஏன்டா கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா வேற எதுக்கு, குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிட்டு கொடுத்தா அவங்க பிச்சை எடுக்க யூஸ் பண்ணிப்பாங்க, எங்களுக்கும் காசு கொடுப்பாங்க அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடிச்சுட்டு வெளியே வந்து கடைசி 3 மாசத்துல டெல்லியில இது வரைக்கும் எத்தனை பேர் காணாம போயிருக்காங்களோ மொத்தமா எடுக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும், அதனால கடைசி 3 மாசத்துல காணாம போன எல்லாருடைய லிஸ்டையும் கலெக்ட் பண்ணுங்க, மொத்தமா கலெக்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியாது, அதனால கடைசி 3 மாசத்துல காணாம போன பெண் குழந்தைங்களையா பார்த்து இந்த மாதிரி லிஸ்ட் எடுங்க அப்படின்னும் போது மேடம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் ரெஜிஸ்டர் பண்றது எல்லாமே கம்ப்யூட்டரைஸா மாறிக்கிட்டு இருக்கு, ஆனா இப்பயும் கூட நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்யூட்டர் வசதி இல்லாம கையில தான் எழுதுறாங்களாம், அதனால மொத்த லிஸ்டையும் ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல எக்கச்சக்கமான பேரை வேலைக்கு போடுங்க, எனக்கு உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னொன்னு அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸ் அந்த பெண் குழந்தையை காப்பாத்த போயிட்டு அவங்க அடிபட்டு கீழே விழுந்தாலும் உடனே வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, நெத்தில ஒரு சின்ன டேப் மாதிரி ஓட்டிட்டு வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இந்த அளவுக்கு ஒரு ஹானஸ்டான போலீஸ் அதிகாரியா, இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான போலீஸ் அதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணி நீ என் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு கண்டிப்பான்னு சொல்றா, நீ அந்த கடத்தல்காரங்களை பாத்தியா, உன்னால அடையாளம் காமிக்க முடியுமான்னு கேட்கும் போது நான் நல்லாவே பார்த்தேன், அடையாளம் காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கிழட்டு கிளவியை காமிக்கிறாங்க. இந்த கிளவி போயிட்டு அந்த இன்னொரு பொண்ணு டிரைவருடைய பொண்ணு இன்னமும் இங்கதான் இருக்கா, அந்த
பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. நான் வீட்டுக்கு போகணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு, ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது, நீ கவலையே படாத, இதுக்கு முன்னாடி நீ பீச்சை பார்த்திருக்கியான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு. ஆமா, டெல்லியில இருக்கும் போது பீச்சை பார்க்க முடியாது, நான் உனக்கு பீச்சை காமிச்சு கொடுக்குறேன், பீச்சை பார்க்கலாம், ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆறுதலா பேசுற மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இது வரைக்கும் எத்தனை பெண்களை காணாம போனாங்கன்னு அந்த லிஸ்ட் எடுக்க முடியுமோ கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து அங்க ஒட்டி வச்சா அங்க இருக்க போர்டே பத்தல மக்களே. இத பார்த்த ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது, மண்டையெல்லாம் வெடிக்குது. இத்தனை குழந்தைங்க காணாம போயிருக்காங்களா, உடனே வேலையில இறங்கணும், யார் யாரு எப்படி எப்படி காணாம போனாங்க, எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதுக்கெல்லாம் என்ன ரீசன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கும் போது இந்த அம்மாவுடைய இந்த கிழட்டு கிழவியுடைய டீடைல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய புருஷன் தான். இவரு வெஸ்ட் பெங்கால்ல டாக்டரா இருக்காரு. கூடிய சீக்கிரமே ஹீரோயினுக்கு பர்த்டேவோ ஏதோ வரப்போதான், அதுக்காக ஊருக்கு கிளம்பி சர்ப்ரைஸா வந்திருக்காரு. இவரை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பர்த்டே அப்படின்னு போது தான் ஞாபகம் வருது, நீங்களும் பர்த்டேக்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போறீங்க, அதுவும் போட்டோ போட்ட வாலெட் மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல வாங்கி கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் காத்துக்கிட்டு இருக்கு மக்களே. போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி இல்ல கஸ்டமைசபிளா என்ன ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே பர்த்டே வந்தவங்களுக்கு இல்ல உங்களுக்கு பர்த்டே அப்படின்னும் போது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் 20% வேணும் அப்படின்றவங்க லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். வந்தவனே சந்தோஷப்பட்டு பரவாயில்லையே கரெக்டா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இந்த கடத்தல்காரங்களை ட்ரேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அந்த லேடி போலீஸ் தான் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்சு கொடுத்திருப்பாங்க போல. அதை வச்சு இந்த கடத்தல்காரங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனுடைய டீம் கால் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு தாபால படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை நீங்க இங்கே இருங்க, ஒரு அவசர வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே அங்க சீன் கட்டாது. அந்த 2 கிட்னாப்பர்ஸும் ஒரு தாபாலேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எங்கேயோ கிளம்புறானுங்க. இவனுங்க எங்க கிளம்புறானுங்க, கையில வர பொண்ணை காணோம். சரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணா இவனுங்க கிளம்பி ஒரு ட்ரஸ்ட்டுக்குள்ள போறானுங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்குள்ள இவனுங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே போனா இவனுங்க கன்னோட போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளை ஷூட் பண்ண பாக்குறாங்க. இவனுங்க ஷூட் பண்ண தான் போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர்டா நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு அங்க விசாரிக்கும் போது இந்த ட்ரஸ்ட்டை வந்துட்டு ராமானுஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கை இல்ல. இவர்கிட்ட விசாரிக்கும் போது என்னதான் அவங்க கொலை பண்ண வந்தாங்க, இது வரைக்கும் 6-7 வாட்டி என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. யோ என்னையா சொல்ற அப்படின்னு. ஆமா, நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது சின்ன பையனா இருக்கும் போது அந்த அம்மா என்ன தூக்கிட்டு போயிட்டு அம்மாவும் அம்மாவுடைய ஆட்களும் சேர்ந்துட்டு என் கையை விட்டு பிச்செடுக்க வச்சாங்க. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்து நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டு இப்போ அந்த மாதிரி அந்த கிளவியால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்கே பாதுகாப்பு கொடுக்குறேன், நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லும் போது உனக்கு அந்த அம்மாவை பத்தி எல்லாமே தெரியுமா, அந்த குழந்தைங்களை காப்பாற்ற ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். அந்த கிளவி குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு எங்க வச்சிருக்கா என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு அக்குவே ராணி வர நல்லாவே தெரியும், நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கூட்டு போயிட்டு காமிக்க நிறைய ஸ்பாட்ல இருந்து நிறைய குழந்தைங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 100 குழந்தைங்க கிட்ட ஹீரோயின் காப்பாத்துறாங்க. கை குழந்தை, பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தையும் இருக்கு. இப்போ காப்பாத்துனா சீஃப் கால் பண்றாரு. நம்ம ஹீரோயின் போயிட்டு மீட் பண்ணா அங்க வந்துட்டு அந்த அம்பாசிடர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இந்த அம்மாவை என்னுடைய குழந்தைய காப்பாத்த அப்பாயின்மெண்ட் பண்ணா என் குழந்தைக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, சம்பந்தம் இல்லாம வேற குழந்தைங்களாம் காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க, என்னுடைய கேஸ்ல போக்கஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு கத்தும் போது இங்க பாருங்க சார், உங்க குழந்தைய கண்டுபிடிக்கிற வேலையில தான் இறங்கி தேடிக்கிட்டு இருக்கேன். மொத்தமா 4 பேரு, 4 பேர்ல 2 பேரை ஷூட் பண்ணி கொலை பண்ணியாச்சு, ஒருத்தன் எங்க கஸ்டடியில இருக்கான், கைது பண்ணியாச்சு, அடுத்த ஒருத்தனை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அவன் கண்டிப்பா ஒரு ஸ்பாட்டுக்கு வருவான், அங்க வந்து கேம்லிங் விளையாடுவான்னு தெரிஞ்சு அதே ஸ்பாட்ல என்னுடைய ஆளு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்ப அங்க கேம்லிங் விளையாட வந்தாலும் உடனே கையோட பிடிச்சி உங்க குழந்தைய கையோட காப்பாத்திடுவோம், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோனுடைய வீட்டுக்கார வீட்டுல காமிக்கிறாங்க. அவரு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா பெட்ல யாரோ படுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்து படுத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்னமாச்சு கேஸ முடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா பேசிக்கிட்டே கிட்ட போயிட்டு பார்த்தா அங்க படுத்திருக்கிறது அந்த கிழட்டு கிழவி மக்களே. ஹீரோயின் மாதிரியே உள்ளுக்குள்ள வந்து படுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது அந்த லேடி போலீஸும் ராமானுஜரும் ஒன்னா சேர்ந்துட்டு தான் இந்த குழந்தைங்களை காப்பாற்றுற வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே டைம்ல அந்த அவங்க கால் பண்ணி நாங்க அந்த கிழட்டு கிழவியை ட்ராக் பண்ணி பார்த்தா அந்த லொகேஷன் உங்க வீட்டுல காமிக்குது, அது என்னன்னு பாருங்க, கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னும் போது இவங்க உடனே கன்னோட உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த கிழவி அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன ஷூட் பண்ண அப்படின்னா காணாம போன குழந்தைங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஒழுங்கா வந்து அமைதியா உட்காரு அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் புரியுது. போயிட்டு அமைதியா உட்கார்ந்தா இந்த கிழட்டு
கிழட்டு கிழவி இவளுடைய கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. சின்ன வயசுல என்னை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, என் கிட்னி எல்லாம் ஆட்டையை போட்டாங்க, போலீஸ் காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களும் காசை வாங்கிட்டு விட்டு போயிட்டாங்க, இப்படி அப்படின்னு எல்லா கதையும் சொல்லிட்டு புருஷனுடைய போனை தூக்கி மேல போட்டு இதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம உன் புருஷன் வந்து மாட்டிக்கிட்டான், அவன் தான் பாவம் அப்படின்னு ஐயோ என் வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அவரு பெட்டுக்கு மேல படுத்த படுக்கையா ரொம்பவே உடம்புக்கு முடியாம இருக்காரு. இவரை உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. சேர்த்து விட்டா ரொம்ப சீரியஸா இருக்காரு, நாங்க காப்பாத்த ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. அங்கேயே உட்காந்து செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ண மாதிரியே அந்த கேம்லிங் ஸ்பாட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த ஆள் வந்துட்டான். அந்த நோட்டையும் செக் பண்ணியாச்சு, சேம் சீரியல் நம்பர் தான், அதே ஆள் தான். நீங்க உடனே கிளம்பி வர முடியுமான்னு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தலாம், புருஷனை வந்துட்டு டாக்டர்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கு போனா லேடி போலீஸ், அதுக்கப்புறமா ராமானுஜர், இவங்க இல்லாம ஒரு 2-3 போலீஸ் இருக்காங்க. பேக்கப்க்கு சொல்லிருப்பாங்க, ஆனா பேக்கப் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. உள்ள ஒருத்தன் கேம்லிங் விளையாடிட்டு இருக்கான். இவன் இல்லாம 2 பேரு மேல ஒரு ரூம்ல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அதே ரூம்ல தான் குழந்தையும் இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் உள்ளுக்குள்ள போறேன், நீங்க அப்படியே கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை மட்டும் நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, போலீஸ் வந்தா உள்ளுக்குள்ள அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள போனோன்னு ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஷூட் அவுட் நடக்குது. மாத்தி மாத்தி பயங்கரமா ஷூட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த லேடி போலீஸ்க்கு குண்டடிப்பட்டு அவங்க கீழே வந்துட்டாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு ராமானுஜர் உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டு ஏமா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணும்போது நீங்க என்ன காப்பாத்துறதை விட ஓடி போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துங்க, உள்ள நான் அந்த குழந்தை கத்துற சவுண்டு கேட்டேன், உள்ள போங்க அப்படின்னு போது இவரு காப்பாத்த உள்ளுக்குள்ள போறாரு. இவரையே அந்த கிட்னாப்பர் ஷூட் பண்றாங்க. இருந்தாலும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு எப்படியே போயிட்டு இவரு அந்த குழந்தைய ஒரு வழியா காப்பாத்திட்டாரு. மக்களே காப்பாத்தி வாயை மூடுமா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்து வர அப்படியே வாயை நல்லா மூடி அந்த பொண்ணை மூச்சு விட முடியாம பண்ணி அந்த பொண்ணை அங்கேயே கொலை பண்ணி படுக்க வைக்கிறாரு. அப்படியே அழுகிற மாதிரி ஆக்டிங்கும் போட்டுக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோயின் மத்தவங்க வராங்க. வந்து பார்த்தா நான் இங்க வரத்துக்கு முன்னாடியே அநியாயமா அந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. அநியாயமா இந்த குழந்தைய கொலை பண்ணிட்டாங்களே, காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த குழந்தைய இங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. இதே டைம்ல இந்த ராமானுஜர் இங்க இருந்து கிளம்பி நேரா போயிட்டு அந்த கிழட்டு கிளவிய பார்த்து ஓடி போயிட்டு ஹக் பண்றான். ஏன்டா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற, இவ்வளவு ரிஸ்க் நீ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த குழந்தைய அந்த கிட்னாப்பர் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கிழவிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம இவனுக்கு கால் பண்ண இவன் என்ன சொல்றான் அப்படின்னா யார் இந்த கேஸை விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோனுடைய பேரை சொல்லும் போது நானும் அந்த பொம்பளைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், காசு லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாங்காத நேர்மையான போலீஸ் அதிகாரி, இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஏதாவது பண்ணி நான் கண்டிப்பா அந்த குழந்தைய வந்துட்டு கொன்றுவேன், ஏன்னா இன்னும் 96 hours மட்டும்தான் டைம் இருக்கு, அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவங்க பேசும்போது 96 மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அது ஏன் அப்படின்னு தான் புரியல, இப்ப சொல்ல மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா வந்துட்டு உள்ளுக்குள்ள பார்த்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இவங்க வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது அங்க சீஃப் வந்து சொல்றாரு, இல்லம்மா நீ ரொம்ப ட்ரை பண்ண, கண்டிப்பா உன்னை தவிர வேற யாரை விட்டுருந்தாலும் இந்த அளவுக்கு அட்லீஸ்ட் இந்த பொண்ணை இந்த அளவுக்கு காப்பாற்றுற அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்க, நீ கவலைப்படாத பாத்துக்கலாம், சில நேரங்கள்ல நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இருந்தாலும் ஹீரோயினுக்கு பயங்கர வெறியா இருக்கு. இதே டைம்ல அந்த கிளவி கால் பண்றா, என்னமா உன்னால அது பண்ண முடியும் இது பண்ண முடியும், ஏதோ இறங்கிடுவ பண்ணிடுவ அப்படி அப்படின்னு சொன்ன, உன்னால என்ன பண்ண முடியுது, கடைசியா அந்த பொண்ணை உன்னால உயிரோட கூட காப்பாற்ற முடியல, இங்க நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டாங்க. இங்க பாரு அந்த ஒரு குழந்தைய வேணா மிஸ் பண்ணிட்டேன், இறந்து போயிட்டா அவ்வளவுதான், ஆனா டிரைவருடைய பொண்ணு மட்டும் இல்லாம உன்னால கடத்தப்பட்ட எல்லா பெண்களையும் எல்லா பெண் குழந்தைங்களையும் கண்டிப்பா நான் காப்பாத்துவேன், நீ தயாரா இருந்துக்கோ, உனக்கு எம நான் தான், உனக்கு சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெத்தா நடந்து நேரா ஸ்டேஷன் போறாங்க. போயிட்டு மொத்த டீமையும் கூப்பிட்டு இது வரைக்கும் 300 பெண் குழந்தைகள் இந்த 8 to 11 வயசு அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, 300 பெண் குழந்தைங்களை கடத்திட்டு போயிருக்காங்களாம். இந்த 300 பேருக்கும் எதுவுமே ஆகாம நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு மீட்டிங்லாம் போட்டு பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய அதிகாரி வராரு. நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து உன்னை லீவ் பண்ற, நீ கிளம்பு, உனக்கு வேற கேஸ் இருக்கு அப்படின்னும் போது இல்ல இந்த கேஸ் இன்னும் முடியவே இல்ல, 300 குழந்தைங்க காணாம போயிருக்காங்க, அதுவும் இந்த ஏஜ் குரூப்புக்குள்ள எல்லாருமே பெண் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ இருக்கு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்காம போக மாட்டேன் அப்படின்னும் போது ஏமா மத்த எல்லா கேஸையும் மத்த போலீஸ் ஸ்டேஷனே பார்த்துப்பாங்க, நீ தனியா டீமை ஃபார்ம் பண்ணி விசாரிக்கலாம், நம்ம கிட்ட ஃபண்ட் கிடையாது, இதுவே அந்த அம்பாசிடருடைய கேஸ்லயே அவரு ஃபண்ட் பண்ணதுனால மட்டும்தான் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ண முடியுது, கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த கேஸ்ல இதுக்கப்புறம் காசும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, நீ பாத்துக்கமான்னு கிளம்பிட்டாரு.
இருந்தாலுமே ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. தனியா ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. அந்த அடிப்பட்ட போலீஸ் அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா, லேடி போலீஸ், அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம தனியா இந்த கேஸை விசாரிக்கலாமான்னு கேட்கும்போது அவங்களும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த 300 பெண் குழந்தைகள் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு தகவல் இருக்கு. இந்த 300 பெண் குழந்தைங்கள்ல யாரையாவது ஒருத்தரையாச்சும் எங்கேயாச்சும் பார்த்தாங்க அப்படின்னா உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ பக்கத்துல இருக்க ஒரு GHல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, 300 பெண் குழந்தைங்கள ஒரு பெண் குழந்தை, அந்த பொண்ணுங்க இருக்கா, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் லேடி போலீஸை கூப்பிட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு குழந்தை உட்காந்து வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. டாக்டருக்கு வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாம தப்பி படைச்சு ஓடி வந்தா. இந்த பொண்ணுக்கு நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு சர்விக்கல் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னது சர்விக்கல் கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. சர்விக்கல் கேன்சர் அப்படின்றது யூட்ரஸ்ல வருமா? நார்மலா இந்த பொண்ணுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும். இந்த மாதிரி வயசுல சர்விக்கல் கேன்சர் வர வாய்ப்பே கிடையாது. இப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சா கூட அது முழுமையா டெவலப் ஆயிட்டு 4வது ஸ்டேஜ் வருது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. இது வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு 25-30 வயசு இருக்கும் போது வர வேண்டிய அந்த கேன்சருடைய டெவலப்மெண்ட் இப்பயே இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னே தெரியல. அந்த குழந்தை கண்டிப்பா நாளைக்குள்ள இறந்து போயிடுவா. ஏன்னா அந்த குழந்தைக்கு 4th ஸ்டேஜ் ஆஃப் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, அப்ப எப்படி இந்த குழந்தைக்கு அந்த கேன்சர் வந்து 4வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னு அந்த கேன்சர் ரொம்பவே ரேரா வந்திருக்கலாம், அது கூட சான்ஸ் ரொம்ப கம்மி. 2வது சான்ஸ் என்ன அப்படின்னா யாரும் அந்த கேன்சருடைய வைரஸை உடம்புக்குள்ள செலுத்தி அதை வளர விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது இதை கேட்டு செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து எதையோ வரைஞ்சுகிட்டு இருக்கா. பேய் மாதிரியான ஒரு உருவத்தை வரைஞ்சுகிட்டு இருக்கா. இதான் அம்மாவான்னு கேட்கும் போது இந்த குழந்தை பயப்படுறா. என்ன தங்க ஆச்சு உனக்கு, பயப்படாம சொல்லு, நான் உனக்கு இருக்கேன், நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்னும் போது இந்த குழந்தை எல்லாமே சொல்றா. ஒரு 3 குழந்தைங்களை இந்த பொண்ணோட சேர்த்து 3 குழந்தைங்களை நெகட்டிவ்னு சொல்லி இந்த 3 பேரையும் வந்துட்டு எரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு மட்டும் கண்ணை முடிச்சு மத்தவங்களை எழுப்ப ட்ரை பண்றா. யாருமே ஏஞ்சிக்கல, இறந்தே போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த குழந்தை சாக போற குழந்தை மயக்கத்துல இருந்திருக்கா. மயக்கத்துல இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம எரிக்க ட்ரை பண்ணும்போது தப்பிச்சு இங்க ஓடி வந்திருக்கேன் அப்படின்ற எல்லாமே சொல்றா. இப்படி இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கும் போது பயங்கரமா இரும்புறா. இருமும் போது ரத்த வாந்திலாம் எடுத்து அவ்வளவுதான் ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போறா. இதுவே இவங்களுக்கு மனசு கேட்காம ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த குழந்தையுடைய திங்ஸ் எல்லாம் கையில கொடுத்திருப்பாங்க. அதுல டிராயிங் நோட் இருக்கு. டிராயிங் நோட்டை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல வீடு மற்ற விஷயங்கள்லாம் வரைஞ்சிருக்கா, அம்மா அப்பா கூட இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கா. அப்புறம் அந்த கிளவி இருக்கா இல்லையா, அந்த கிளவியுடைய உருவத்தை பேய் மாதிரி வரைஞ்சிருக்கா. கடைசியா ஒரு பூனையுடைய லோகோ மாதிரியான ஒரு சிம்பிள், இதே சிம்பிளை ஹீரோயின் எங்கேயோ பார்த்திருப்பாங்க. இந்த குழந்தை எதுக்காக இந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த சிம்பிளை எங்கேயோ பார்த்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ராமானுஜர் இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த ட்ரஸ்டோடைய லோகோ தான் இந்த சிம்பிள். இந்த சிம்பிளை குழந்தை எப்படி வரையறா, இந்த குழந்தைக்கு இந்த சிம்பிள் எப்படி தெரியும், நம்ம வந்துட்டு ராமானுஜரை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம், அந்தால பத்தி கொஞ்சம் டீடைலா விசாரிச்சா ஏதோ கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீடைலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராமானுஜரை பத்தி விசாரிக்கும் போது இவர் ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட், ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு டாப் ஸ்டூடெண்ட் மாதிரி. இன்னொன்னு பெரிய படிப்புலாம் அமெரிக்காலாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த ராமானுஜருக்கு ஒரு தாடிக்காரு, அவர் பேரு அஸ்லாம், அவர் தான் கார்டியன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடினா அவரு சரியான போத கை. அவரை போயிட்டு ஒரு பார்ல இருந்து பிடிச்சி தூக்கிட்டு வராங்க. அவரை அடிச்சு விசாரிக்கிறாங்க. இந்த ராமானுஜரை பத்தி உண்மையை சொல்லு, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் வழி தாங்க முடியாம எல்லாமே சொல்றாரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பிச்சை எடுக்க குழந்தைங்களை போயிட்டு தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, கிட்னாப் பண்ணி, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைங்க எல்லாரையும் நிக்க வச்சு உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு கண்ணில் ஊசியை போட்டு கண்ணை குருடாக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கையை வெட்டிட்டு அந்த கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கணும். இதுல எந்த ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க? கண்ணு குருடாவது வந்துட்டு வலியே இல்லாம நடக்குமா? கையை வெட்டிக்கிட்டா பயங்கரமா வலிக்கும், அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது வந்த எல்லா பசங்களும் வலியே இல்லாம கண்ணு குருடா போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது ராமானுஜர் மட்டும் எனக்கு கையே போனாலும் பரவாயில்ல கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கையை வெட்டிட்டு அதுக்கப்புறமா இவரை பிச்சை எடுக்க விடுறாங்க. இவர் முதல் நாளையே போயிட்டு 7000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த கிழவி வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறா. மத்த எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு பிச்சை எடுக்கவே தயங்குவாங்க, கஷ்டப்படுவாங்க. நீ மட்டும் எப்படா போயிட்டு 7000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சேன்னு கேட்கும் போது நான் பிச்சை எடுக்கல, ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு பிச்சை எடுக்கலாம் பிடிக்காது, இன்னொன்னு வந்துட்டு என்ன பண்ணாலும் நான் பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆமா, மத்த எல்லாரும் வலியே இல்லாத கண்ணை குருடாக்கிற வழியை தேர்ந்தெடுக்கும் போது நீ மட்டும் ஏன் கையை வெட்டிக்கிட்ட, வழியை ஏன் தேர்ந்தெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு பிச்சை எடுக்க பிடிக்காது, அதே டைம்ல நான் இங்க இருக்கவும் மாட்டேன், தப்பிச்சு போறேன், போயிட்டு நல்லா படிக்க போறேன், படிச்சு பெரிய ஆளாக போறேன் அப்படின்னும் போது இதை பார்த்துட்டு கிளவியே பயங்கரமா ஆச்சரியப்படுறா. இப்படி ஒரு பிரேவான பையனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பையனை நல்லா பார்த்துட்டு இவங்களே வெளிநாட்டுகளை அமைச்சு படிக்க வச்சுட்டு
இவங்களுக்கு சப்போர்ட்டா கூடவே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த அம்மாக்காக அந்த கிளவிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காராம். சரி ஓகே, உனக்கு தான் இவ்வளவு தெரியும் இல்லையா, நீ வந்துட்டு அப்ரூவரா மாறிடு, உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லி அப்ரூவரா மாறிடு அப்படின் போது, ஏங்க அப்ரூவரா மாறினா அந்த கிளவி என்ன கொலையே பண்றவா, என்னால அப்ரூவரால மாற முடியாது அப்படின் போது, அவ கொலை பண்றாலோ இல்லையோ நானே உனக்கு கொண்டுவேன், வாடா ஸ்டேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு ஸ்டேஷன் தூக்கின்னு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ராமானுஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கிளவியோடைய கேங்ல இருந்து ஒரு 6 குழந்தைங்களை காப்பாத்த போறோம், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்க ட்ரஸ்ட்ல ஒரு 6 பெட்டை மட்டும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண கூட இருக்க லேடி போலீஸ்க்கே ஒண்ணுமே புரியல. மேடம் என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த நாயை வேட்டையாட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடையங்க சீன் கட் ஆகுது. இந்த ராமானுஜர் உடனே கிளம்பி நேரா போயிட்டு அம்மாவை மீட் பண்ணி, எம்மா அந்த பொம்பளை போலீஸுக்கு கால் பண்ணா இந்த மாதிரி 6 பெண்களை காப்பாத்த போறாளாம், என்னாச்சு ஏதாச்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கும் போது இவங்க கால் பண்ணி கேக்குறாங்க, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இப்போதைக்கு அந்த பெண்கள் எல்லாரையும் இடமாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இல்லையப்பா எதுவும் ப்ராப்ளம் இல்லையேன்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பழைய டீமோட வராங்க. உள்ளுக்குள்ள வந்தவங்க சுத்தி வளைச்சி எலி தானா வந்து பொரியல மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு பொழக்கிறாங்க. முக்கியமா இந்த அம்மாவையும் பையனையும் போட்டு சரியான அடி அடிக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாக்காரி சிரிச்சுக்கிட்டே சொல்றா, எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 300 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய கூட உன்னால காப்பாற்றவே முடியாது அப்படின்னும் போது, இதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இங்க இருந்து கைது பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேஷன்ல அந்த தாடிக்காரு இந்த லேடி போலீஸ் கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருக்கான், என்ன விடு, என்ன வெளியோட ஹெல்ப் பண்ண அப்படின்னா காசு தரேன் அப்படின்னும் போது, அடைச்சி வாயை முடிட்டு அமைதியாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கிளவியையும் அந்த ராமானுஜரையும் லேடி போலீஸ் கூட்டின்னு வருவாங்க பாரு, ஹீரோயின் கூட்டின்னு வருவாங்க பாரு அப்படின்னு இந்த லேடி போலீஸ் சொன்ன மாதிரியே ஹீரோயின் அந்த ராமானுஜரையும் அந்த அம்மாவையும் கூட்டிட்டு வர, அம்மாக்காரி இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. ஆனா ராமானுஜர் போகும்போது மட்டும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போறான். இதை பார்த்து தாடிக்காரனுக்கு ஒரே பயமா போச்சு. இதே டைம்ல கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா என்ன விசாரிச்சாலும் வாயவே தக மாட்டாங்க. இந்த டைம்ல ஏதோ கலைவரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த தாடிக்காரு தன்னைத்தானே கழுத்தறுத்துட்டு இறந்து போயிட்டு இருக்காரு. நம்ம லேடி போலீஸ் ஒண்ணு போலான்னு போயிட்டு வந்தாங்களாம். போயிட்டு வந்து பார்த்தா இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது, நம்ம ஒரு வாக்கு மூலம் கூட வாங்காம அந்த ஆள் இறந்து போயிட்டான். இப்ப கண்டிப்பா இந்த கேஸ் நிக்காது, அவங்களை கைதே பண்ண முடியாது, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தா, இதே டைம்ல சீஃப் ஸ்பாட்டுக்கு வராரு. ஏமா என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க, யாரையோ கூட்டிட்டு வர, அந்த ஆளு வாக்கு மூலம் கொடுத்தாரு அப்படின்ற பேர்ல அந்த லேடி அரெஸ்ட் பண்ண எல்லாமே ஓகே தான். அந்த லேடி மேல ஏற்கனவே எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. ராமானுஜர் என்ன பண்ணாரு, அவருக்கு எதிராக ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடையாது. இந்த சொசைட்டில ஒரு நல்ல பெரிய மனுஷன், அவரை ஏன் கைது பண்ணிட்டு வந்த, அண்ட் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாதா, அந்த ஆளு இறந்து போயிட்டாரு அப்படின்லாம் கத்தி விட்டு முதல்ல ராமானுஜரை ரிலீஸ் பண்ணும், இன்னொன்னு உன்னை உடனே சஸ்பெண்ட் பண்றேன், உனக்கு சம்பளம் கூட கிடையாது, சம்பளமே இல்லாம சஸ்பெண்ட் பண்றேன், உன் மேல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், அண்ட் நீ மென்டலி ஃபிட்டா இருக்க, மென்டலி உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் சர்டிபிகேட்டோட வந்து அதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், கொஞ்ச நாளைக்கு உனக்கு லீவுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ராமானுஜர் நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, சரி ஓகே மேடம்க்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் போல என் மேல கொஞ்சம் காண்ட காமிச்சிட்டாங்க, நான் கிளம்புறேன், மேடம் மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ணி இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய காப்பாத்த போன ஸ்பாட்ல இவங்களுக்கு குண்டடிப்படும் போது அப்போ அவன் தான் ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்பான். மக்களே, நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலையா, உயிரை காப்பாத்த ஹெல்ப் பண்ணதுக்கு, இன்னைக்கு நான் வந்துட்டு உன்னுடைய இதுவை மாட்ட விடாம காப்பாத்த நான் தான் அஸ்லாமுக்கு பிளேட கொடுத்து அறுத்துக்க சொன்னேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது, கரெக்ட், இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணும், எனக்கு இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நீ இறந்துடுவ கூடிய சீக்கிரமே, அடுத்து நான் சொல்ற வேலையை பண்ணு, நீ எப்படியாச்சு அம்மாவை எப்படியாச்சும் தப்பிக்க வச்ச அப்படின்னா உனக்கு 1 கோடி பணம் கிடைக்கும் அப்படின்னும் போது இவங்களும் ஓகே சொல்றாங்க. ஓகே சொன்னது மட்டும் இல்லாம பிளான போட்டு அந்த கிளவிய தப்பிக்க வச்சு அங்கிருந்து கிளம்பி கொழும்புக்கு ஸ்ரீலங்காவே போயிட்டாங்க. இந்த விஷயம்லாம் ஹீரோயின் டிவில பார்த்து ஷாக்கா வராங்க. அடி பாவி, இப்படி கூடவே இருந்து குளிப்பறிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு புருஷனுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேறிக்கிட்டு இருக்கு. நீ கிளம்புமா, போயிட்டு வேலையை பாரு, என்ன நான் பாத்துக்கிறேன், நானே டாக்டர் தானே, கண்டிப்பா என்னுடைய உடம்ப என்னால பாத்துக்க முடியும், மக்களுக்கு தான் உன்னுடைய உதவி தேவைப்படுது, நீ கிளம்பு, நிறைய குழந்தைங்களை நீ போயிட்டு காப்பாற்றணும் அப்படின்னும் போது ஹீரோயினும் கிளம்பி ஸ்ரீலங்கா வராங்க. அவங்க டீமோட கிளம்பி ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த லேடி போலீஸ் கிளவியை கூப்பிட்டு ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ராமானுஜரை மீட் பண்றாங்க. அவரு நல்லா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு வெல்கம் பண்றாரு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நன்றியும் சொல்லும் போது, ஆக்சுவலா இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, எதுக்காக எங்களை கொழும்புக்கு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் உள்ளுக்குள்ள கூட்டு போனா அது ஒரு மெடிக்கல் ரிசர்ச்
சென்டர் மக்களே எக்கச்சக்கமான குழந்தைங்க மொத்தமா 60 குழந்தைங்களை இங்க வச்சு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. HPV கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேன்சர் பெண்களுக்குள்ள பயங்கர வேகமா பரவிட்டு இருக்கு. இதுக்கு வேக்சினே கிடையாதான். அந்த வேக்சினை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் எக்கச்சக்கமான குழந்தைங்க மேல இந்த வைரஸை வந்துட்டு ஏவி விட்டு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. கடத்திட்டு வர குழந்தைங்க மேல முதல்ல இந்த வைரஸை ஊசி மூலியமா போட்டு அந்த வைரஸ்னால குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது பாசிட்டிவ், அதாவது குழந்தைங்க மேல அந்த வைரஸ் பரவிருச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ்னு சொல்லி அவங்கள எரிச்சு கொலை பண்ணுவாங்க, இல்ல ஏதோ ஒரு முறையில கொலை பண்ணுவாங்க. இந்த வைரஸ் ஊசி போட்டும் பாதிக்கப்படாத குழந்தைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள தான் இங்க கூட்டிட்டு வந்து அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கான், அந்த எதிர்ப்பு சக்தியை பயன்படுத்தி எப்படி வேக்சின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆராய்ச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ அதனாலதான் சீக்கிரமாவே அந்த அம்பாசிடருடைய பொண்ணை நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது, ஆமா ஒருவேளை தெரிய வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இறங்கி கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த விஷயம்லாம் பேசி முடிச்சுட்டு அம்மாவும் சாரி இந்த கிளவியும் லேடி போலீஸும் கிளம்பி ஹோட்டல்ல ஸ்டே பண்ண கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஹீரோனுடைய டீம் அங்க வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சு தாறுமாறா ஷூட் பண்ணும்போது, எம்மா என்னை எப்படியாச்சும் காப்பாத்துமான்னு கிளவி கத்தும் போது, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டி ஓட்டிட்டு இந்த ஆயாவை காப்பாத்தி கொண்டுட்டு ஒரு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா ஹீரோனுடைய டீம் எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு தான் ஒண்ணும் கிடையாது போல மக்களே. இது எல்லாமே ஹீரோயின்காக தான் பண்ணிருக்கா. ஆக்சுவலா ஆக்சிடென்டலா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது இவங்க பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக தாடிக்காரு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருப்பாரு. அதுக்கு பரிகாரம் தேடுற விதமா நான் ஏதாவது பண்றேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு அந்த கூட்டத்தை பிடிக்க ஹெல்ப் பண்ணுவேன், என் உயிரை பணைய வச்சாச்சு அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பிளானை போட்டு ராமானுஜர் கூட கூட்டு சேர்ந்துட்டு இவ்வளவு தூரம் பிளானை கண்டுபிடிச்சு இந்த ஸ்பாட் வரைக்கும் வந்திருக்காங்க. இப்ப இந்த கிளவி சொல்றா, இந்த விஷயம் மட்டும் என் பையனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா உன்னை கண்டனமா வெட்டி காக்காக போட்டுவான் அப்படின்னும் போது, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னை தானே ஷூட் பண்ணிட்டு நேரா கிளம்பி ராமானுஜர் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி போலீஸ்லாம் வந்தாங்க, சுத்தி வளைச்சாங்க, என்னையும் ஷூட் பண்ணிட்டாங்க, அம்மாவையும் தூக்கின்னு போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ இவனுக்கா என்ன பண்றது அப்படின்னு புரியல, மண்டையெல்லாம் வெடிக்குது. அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கால் பண்றாங்க. அந்த கிளவியோடைய போன்ல இருந்தே கால் பண்றாங்க. கால் பண்ணி உன்னுடைய அம்மா உனக்கு உயிரோட வேணும் அப்படின்னா என் கூட ஒரு டீல் போடு அப்படின்னும் போது, டீலா என்ன டீல்னு கேட்கும் போது, உன்னுடைய ரிசர்ச் சென்டர் வாசல்ல தான் நிக்கிறேன், நேர்ல பேசலாமா போன்ல பேசலாமான்னு கேட்கும் போது நேர்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளுக்குள்ள வர சொல்ல, உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க எக்கச்சக்கமான குழந்தைகள் இருக்காங்க. உனக்கு உன்னுடைய அம்மா உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மொத்த குழந்தைங்களும் 60 குழந்தைங்களும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னுடைய அம்மாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், எங்க எங்க அம்மா, நான் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா, இந்த ஃபேக்டரிக்கு வா, வரும்போது எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கிளவி இருக்கா பாத்தீங்களா, இந்த கிளவிய கட்டி போட்டாலும் கட்டெல்லாம் எப்படியோ அவுத்துட்டு அங்க இருக்க ஒரு போலீஸ் அதிகாரியுடைய மண்டையை உடைச்சி அவருடைய கழுத்துல ஏதோ ஒரு ஷார்ப்பான விஷயத்த வச்சு என்ன இங்கிருந்து போகவில்லை அப்படின்னா இந்த ஆளை கொலை பண்ணுவேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாரும் பயந்துட்டு கண்ணை கீழே இறக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க கெத்தா வராங்க. இந்த லேடியை ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க. கொலை பண்ணிட்டு நம்ம பிளான் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த ராமானுஜன் குழந்தைங்களை எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரதான் போறான். நம்ம வந்துட்டு இந்த கிளவி உயிரோடு இருக்க மாதிரி செட் பண்ணி மட்டும் வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. அவனும் வரும்போது குழந்தைங்களை ஒரு கண்டெய்னர்ல போட்டு கூட்டிட்டு வரான். மக்களே இவன் அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்ன அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓவரா பேசிட்டு இருந்தா அதான் மயக்க ஊசி போட்டிருக்கேன், குழந்தைங்க எல்லாரும் கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு 60 என்ன 61 கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரை திறந்தா முதல்ல ஒழுகிறது அந்த லேடி போலீஸ். இவ்வளவு ஏன்டா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நான் கொழும்பு வந்தேன், எங்க அம்மா கொழும்பு வந்தாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு இவளுக்கு மட்டும்தான் தெரியும், இவளுக்கு தெரியாம நீங்க வந்திருக்க வாய்ப்பே கிடையாது, என்னடா திடீர்னு நமக்கு வந்து ஒத்துதுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுக்காக தான் இவன் வந்துட்டு இறங்கி வேலை பார்த்திருக்கா, அதான் ஏன் சார்பா தேங்க்யூ சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அம்மாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, முதல்ல பெண்களை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசரை பெண்களை செக் பண்ண சொல்லிட்டு இதே டைம்ல அம்மாவையும் அவன் கையில ஒப்படைக்க போக அம்மாவை கூட்டிட்டு போலான்னு அவனும் டீமோல வரான். கிட்ட வந்து பார்க்கும்போது அம்மா ஏஞ்சிக்கவே மாட்டாங்க, எழுப்புனா கூட ஏஞ்சிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கழுத்துல புல்லட்டோடைய மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறான். இப்போ திரும்பி அந்த கண்டெய்னரை பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கையில ஒரு ரிமோட் வச்சிருக்காங்க, அதை அமுக்குறாங்க. இந்த கிளவியோடைய பாடியில பாம் செட் பண்ணிருக்காங்க போல. அந்த பாம் டமால்னு வெடிக்குது. கூட இந்த அடியாட்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இவனுக்கு செமையா காயம்பட்டு கீழே விழுகிறான்.
இருக்கான். இப்ப இவனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க, சங்கிலிய போட்டு அடிச்சுட்டு அந்த HPV வைரஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே வைரஸை இவனுக்கே இன்ஜெக்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது இந்தியால காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவார்டோட அந்த வேலையும் திரும்ப கிடைக்குது. நம்ம ஹீரோயின் நான் வேலையில சேர்ந்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. ஏமா உன்ன மாதிரி ஒரு திறமையான அதிகாரி கண்டிப்பா டீம்ல வேணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மன்னிப்புலாம் கேட்டு கூப்பிட்டாலும் நீங்க எனக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில எந்த குழந்தைய காப்பாற்றணும், இல்ல யாரை காப்பாற்றணும், யாரை காப்பாற்ற கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு வந்துட்டு எல்லாருமே ஒண்ணுதான். பெரிய அம்பாசிடருடைய குழந்தையா இருந்தாலும், அம்பாசிடர் கார் ஓட்டக்கூடிய அந்த டிரைவருடைய குழந்தையா இருந்தாலும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். இதுக்கப்புறம் என்கிட்ட கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை மொத்தமா என் கண்ட்ரோல்ல கொடுப்பீங்க, என்னுடைய பொறுப்புல கொடுப்பீங்க அப்படின்னா மட்டும் நான் வேலைக்கு வரேன், எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. ஏமா நீங்க வேலைக்கு வந்தா மட்டும் போதும், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு பர்மிஷனை கொடுத்து அவார்டும் கொடுத்து வேலையும் கொடுக்குறாங்க. ஆமா எங்க நம்ம செல்லக்குட்டி ராமானுஜர் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஜெயிலும் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு மக்களே. அங்கதான் வச்சு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும், உன்னாலதான் இவ்வளவு குழந்தைங்களை காப்பாத்திருக்கேன், நீ இல்ல அப்படின்னா குழந்தைங்களை காப்பாத்திருக்கவே முடியாது. உன் கூட சேர்ந்துட்டு 60 குழந்தைங்க, இப்போ ஒரு 60 குழந்தைங்க. இது மட்டும் இல்லாம சில குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்களாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 200 குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்களாம். நீ இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது பாசிபிளே கிடையாது. ஆல்மோஸ்ட் நீ சாக போற, வைரஸ் முத்தி போயிருச்சு, இந்த கேன்சருடைய கடைசி ஸ்டேஜ்ல நீ இருக்க, நீ சாக போற, சாவறதுக்கு முன்னாடியாச்சும் திருந்தி கடவுள் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பயாச்சும் நீ நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போறியான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருதாணி சீரிஸ் இந்த படங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த 2வது படம் தான். இந்த படம் நல்லா இருந்துச்சு, ஆனா இதை விட 2வது படம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முதல் பாட்டு 2வது பாட்டு ரெண்டுத்துடைய லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க அதை மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே மக்களே, பாய்.